இப்போ நான் சப்பாத்திக்கு ஒரு குழம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறேன். சோம்பு போட்டுக்கலாம், எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேவல் வந்துச்சு. இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வரட்டாட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதை அரைச்சின்னு வந்துடுவோம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நைஸாக, அதையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். அடி பிடிக்காத லேட்டாக கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்குவோம். இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். வெறும் மிளகாத்தூள் போடல, வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் போதும், ஏன்னா காரம் தேவையில்லை அதுக்கு. ஒரு ஸ்பூன் தான் ஃபுல்லாக. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே போட்டுருந்தோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ முந்திரி பருப்பும் தேங்காயும் அரைச்சின்னு வந்துடுவோம். பால் எடுத்து ஊற்றிட்டு இறக்கிடுவோம். நல்லா குழம்பு கொச்சி வந்துடுச்சுமா. இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. இது சிம்பிளாக முடிக்கலாம். 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி. நெய் ஊற்றிட்டா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி அந்த பால் திக்காக ஒரே ஒரு வாட்டி அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் பாருங்க. அவ்வளோதான். அது கொச்சி வந்துச்சுன்னா நல்லா ஒன்று திக்காகிடும். சிம்மில் வச்சுருக்கேன். கூட மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கொண்டாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா திக்காகிடும் முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கிறதால. தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது, பால் தான் ஊற்றணும். மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிச்சிட்டோமா. சும்மா கொதி வந்தால் போதும், எடுத்துடணும். அப்படியே தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது, தண்ணியாகிடும் குழம்பு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் தான் எடுத்து ஊற்றி நல்லா பண்ணியிருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். இன்னும் இது கொஞ்சம் திக்காகிடும், இறக்கி வச்சோம்னா திக்காகிடும். இதுக்கு மேலே ஸ்டவ் போச்சுன்னு வச்சுங்களேன், ஆன்லேயே இருந்ததுன்னா தண்ணி ஆகிடும் குழம்பு. தேங்காய் பால் ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சும்மா ஒரு கொதி ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா.
கமெண்ட் பண்ணுங்கள்.